இவர் ரோட் ஷோ இவர்கள் வேண்டுமென்றே நடத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொன்னது இன்னைக்கு உண்மையாயிடுச்சா? ப்ரூஃப் ஆயிட்டு போலீஸ் சொன்ன உடனே இப்போ எங்கே போச்சு ரோட் ஷோ? நீங்கள் இன்னைக்கு சொன்ன அவன் ரசிகம் கட்டுவானா? அப்போ போலீஸு கோர்ட்டுன்னு தலையிட்டோடனே ஒழுங்காக வருது, வந்தி காலியாக வருது. கடைசியில் கிட்ட வந்தோடனே ஒரு 2 ஹவராக அப்படி இப்படின்னு ஊட்டிட்டு வர்றீங்க. அது கூட சரி, அதுவும் விட்ட தான் செய்றீங்க. அப்போ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 25,000 பேர் இருந்தால் பெரிய விஷயம். இதுதான் இது. இன்னும் நீங்கள் ரெகுலராக வீக்கெண்டுலாம் நீங்கள் ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தாரு. இவர் ஏதோ மக்களை பற்றி கவலைப்படுற மாதிரி. அப்போ திருச்சியில் எல்லாம் கவலைப்பட்டுருக்கணும். நீங்கள் நேராக ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கணும் மக்களை பற்றி கவலைப்படுறதா இருந்தால். அப்போ ஏதோ எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கூடாதுன்னு அன்றைக்கி அவ்வளோ பேர் வயிறு எரிஞ்சு போய் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவேன். வெளிநாட்டுக்கு போகிறவங்க கனெக்ட் ஃப்ளைட் போகிறவங்களாம் அன்றைக்கி ஃப்ளைட்டை விட்டானா எவ்வளோங்க பணம்? இங்கேருந்து துபாய் சவுதி போகிறவங்களாம் மிஸ் பண்ணால் கஷ்டம், கேட்கவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவங்க இந்த மாதிரி பலருடைய இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எந்த நாள் இருந்தாலும் இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் இதில் எல்லா நாளும் ஒரே நாள் தான். அதுலேயும் வீக் டேஸில் நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இன்னும் தான் தொல்லை. லீவு போட்டு அன்றைக்கி தான் எங்கேயா வெளியில் போனவங்கன்னு நினைக்கிறவங்களாம் எல்லாமே மாட்டிக்குவாங்க. ஆனால் பொதுமக்கள் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. பொதுவாக டெல்டா மண்ணுன்றது வந்து இடதுசாரிகள் திமுக இதுன்ற மாதிரி ஒரு இது காரணமாக என்னன்னு தெரியல, பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. பொதுவாக பொதுமக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட எல்லா தரப்பும் கலந்து வந்து வேடிக்கைலாம் பார்க்கறதெல்லாம் வந்திருந்தாங்க. அது ஒன்று. இது இல்லைனால இவர் ரெகுலராக போனார்னா இவருக்கு எவ்வளோ கூட்டம் வரும்ன்றது